G31 என்ட்ரன்ஸு. அதுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவர் ரூம். இது இங்கேருந்து டிரைவர் ரூம்குள்ளே போகலாம். அவங்களுக்கு தனி வழி, அவங்க அதில் வந்து வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது அவங்க தங்கிக்கிறதுக்கு. அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் வரும். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ சைடில் ஒரு வே இருக்குது. இது வந்து மெய்ட் ரூமுக்காக. இவங்களுக்கும் தனி வழி. இவங்க இங்கேருந்து நேராக வரலாம், கிச்சன் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணலாம், அப்படியே இங்கேருந்து போயிடலாம். பட் வந்து இங்கே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்ம கிட்ட மேட்ஸ் இருக்காங்க நம்ம வீட்டில். ஸோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஊர் விட்டு சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தங்குவாங்க. அவங்களுக்கும் வாஷ்ரூம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வாஷிங் மிஷின், அவங்க துணி துவச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கு, யாரோ கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கிங்கில் 2 கார் நிறுத்தலாம். மேலே ஷெட்டு போட்டிருக்கு. வெயில் வந்தாலும் அந்த பெயிண்ட்லாம் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பேரித்த மரம் ஸோ இங்கே பாருங்கள் நிற்கிது. ஸோ இப்போ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதில் வந்து பேரிச்சம்பழம் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து நிறைய கார்டன் நம்ம செட் பண்ணலான்னு இருக்கோம். அப்பா வெளியில் அவ்வளோ வெயில். உள்ளே வந்தோடனே ஏசி, ஃபுல் ஏசி. இது வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம் இது. ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது அண்டு டாய்லெட், பாத்திங் எல்லாமே. तो ये हॉल है ना, डाइनिंग है. இது ஒரு டைனிங்கு, இது ஒரு ஹாலு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல சைஸ் பெருசு. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட்டு தேவையே கிடையாது. அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் போட்டாலுமே லைட்டாக ஸ்க்ரீன் நவுத்தி வச்சோன்னா நம்ம வீடு இது உள்ளே, நம்ம காம்பவுண்ட் உள்ளே இது வெளியே தெரியுறது. எல்லாமே காம்பவுண்ட் உள்ளே தான். ஸ்க்ரீன் நவுத்தி வச்சாலே நல்ல வெளிச்சம் வரும். இப்போது 2 ஹால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3வது ஒரு ஹால் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா, இது வந்து 3rd. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஏன்னா செப்பரேட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு லைஃப் கிச்சன். எனக்கு பிடிச்சதே இந்த வில்லாவில் என்னென்னா, லைஃப் கிச்சன் வச்சுருக்காங்க, வாஷ் பேசன். அண்ட் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே நான் வந்து நம்மளுடைய சேனலுக்காக ரெசிபி செய்கிறதுக்காக ரொம்ப நாளாக வந்து ஒரு கிச்சன் செட்டப் எனக்கு வேணும். ஸோ அங்கே நான் ரெசிபி செஞ்சு அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக செட்டாக இருக்குது. பேக்கிங் ஐட்டம்ஸும் வந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஓவன் இருக்குது அண்டு இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜு கீழேயும் இருக்குது. ஸோ எல்லா வசதியோடு இருக்குது. அப்போ வந்து நம்ம சமையல் நின்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கலாம், கட் பண்ணலாம், வாஷ் பண்ணணும், இங்கே பண்ணலாம். ஃபஸ்ட்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒரு பொருளும் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி செட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு கடவுள் வந்து எனக்கு ஈஸியாக்கி வைத்தார். ஸோ இங்கே இந்த ஷெல்ஃப்ஸில் எல்லாமே ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாக இந்த கிச்சன், இந்த கட்லரிஸ் வைக்கிறதுக்காக எல்லாமே செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து செஞ்சு கொடுக்கலாம், அங்கே உட்காந்து சாப்பிட்லாம், வீடியோ எடுக்கலாம்.